வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆரம் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து டேங்க் வந்து செட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் கிளாம்போட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு 6 பைப் அந்த வழியாக இன்லெட் போனாலும் நம்ம 2 ட்ரில்லு தான் போடுவோம். அதுவே 6 பைப்புக்கு நம்ம தனித்தனியாக அந்த செவுத்தோடு வர கிளாம்பை எம்எஸ் கிளாம்ப் போட்டோம்னா கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ட்ரில்லு போடுற மாதிரி இருக்கும். செவுரில் நிறைய டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் போட்டு யூஸ் பண்ணதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான இடத்துல கட் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல ஈஸியாக வந்து பைப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த முறை இந்த ஒர்க்கை வந்து ரீஒர்க் பண்ணும்போது ஈஸியாக சிம்பிளாக வந்து இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். எதனால் சொல்கிறோம்னா, நம்ம இன்ஜினியர் சைடில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து இன்ஜினியர் ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த கல்லையும் உடச்சி கொடுக்கணும். இந்த கல்லை வந்து உடைக்கிறதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கல்லையும் சுக்கு நூறாக சுற்றியும் இது சிப்பிங் மிஷினை வச்சு எல்லாம் சுக்கு நூறாக உடச்சி ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், நாங்கள் டேங்க் ஃபிட் பண்ண மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.